ஹாய், வெல்கம் டு அவர் லவ்லி டாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மண்ணீரல் எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஆட்டினுடைய உறுப்புங்க. இதுக்கு பேர் மண்ணீரலுங்க. இது பிளட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்ஃபுல்லாக இருக்குங்க. இது உண்மையிலே பார்க்க போனால் இது ரொம்ப விலை, ஆனால் இது சீக்கிரமாக கிடைக்காதுங்க. ஆனால் இதை நம்ம சொல்லி வச்சு தான் வாங்கணும். இது ஒரு 2 வாங்குறா இருந்தாலும் சாதாரணமாக ஒன்று வாங்கினாலே 150 ரூபா 200 சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் ரொம்ப இது சாப்பிட்றது இல்லாமல் டானிக்கு மாத்திரைன்னு சொல்லி குடிக்கிறாங்கங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு. அதை விட இது சாப்பிட்றதாங்க நல்லது. வாரத்தில் 2 முறை சாப்பிட்டிங்கனால ரொம்ப பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைன்னா வாரத்தில் 1 முறை, இல்லைன்னா மாதத்துக்கு 2 வாட்டி கூட சாப்பிட்லாங்க. வசதியை பொறுத்து இருக்குங்க. எனக்கு ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க. டாக்டரை பார்க்க போனாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இது உங்களுக்கு 6 புள்ளிக்கு ரொம்ப கம்மியாக இருக்குங்க, நீங்கள் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, இந்த மண்ணீரில் ரொம்ப பெனிஃபிட்டு அப்படின்னு சொன்னாங்கங்க. இது உண்மையாகவே நான் சாப்பிட்டப்பறம் தான் தெரியுது, எனக்கே நம்பிக்கை வந்துச்சுங்க. இதில் நான் ஒரு 2 மாதம் தொடர்ந்து இதை எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு 2 மாதம் கழித்து நான் ப்ளட் டெஸ்ட் பண்ணி பார்த்ததும் எனக்கு 12 புள்ளி வந்துச்சுங்க. அப்போ தான் தெரியும் எனக்கு இதில் இவ்வளோ ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நானும் இப்போ இதில் ஒரு மாதத்தில் 2 வாட்டியாவது நாங்கள் செஞ்சு நாங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்து நாங்களும் சாப்பிட்றாங்க. அதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லேடிஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. இது ப்ளீடிங் டைம்லலாம் நமக்கு அதிகமாக ரத்தப்போக்கு இருக்கும்போது அது கிளியர் ஆகி நம்ம தலைக்கு குளித்ததுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்ணுங்க. ஆனால் அது நம்ம ப்ளீடிங் போய்கிட்டு இருக்கும்போது நம்ம சாப்பிடக்கூடாதுங்க. நமக்கு ஊறுற ரத்தம் பூரா நமக்கு வெளியே போயிடும், நல்ல ரத்தம்லாம். அதனால் இது எப்படி செய்யணுங்கிறது நான் சொல்கிறேங்க. பாருங்கள், இதில் நான் கொஞ்சம் ரீபண்ட் ஆயில் ஊற்றுறேங்க. இது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணுங்க. ஏன்னா சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணும். ஒரு மண்ணீரலாக இருந்தால் ஒரு 50 கிராமுக்கு மேலே போடலாங்க. இதில் நெய் கூட சேர்த்துக்கலாங்க, விருப்பம் இருந்துச்சுன்னா. விருப்பம் இல்லாட்ட அன்றைக்கி போதுங்க, வெறும் எண்ணெய் மட்டும் போதும். இப்போ நான் சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன், எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு கைப்பிடி சாம்பார் வெங்காயங்க, கைப்பிடிக்கு அதிகமாகவே தான் இருக்குது. அதில் போட்டு நம்ம வதக்கணும். அது வதக்கிட்டு இருக்கும்போதுங்க கொஞ்சோண்டு உப்புங்க, கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணுங்க. பாருங்கள், இந்த வெங்காயம் இந்த சால்ட்டு போட்டோன்னே அது பொரிஞ்சிச்சிங்க. இப்போ கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேங்க. 1 டீஸ்பூன் போடணுங்க. இப்போ 2 மண்ணீரலுக்கு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு, ஏலக்காய், பட்டை எல்லாமே நாங்கள் சேர்த்து மொத்தமாகவே நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். அதுதான் நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுறது. அது 1 டீஸ்பூன் போட்டிருக்காங்க. வெங்காயத்துக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணுங்க. அது போட்டு முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ இந்த மண்ணீரல் நம்ம கடையில் வாங்குறது நம்ம கடையிலையும் கட் பண்ணி கேட்கக்கூடாதுங்க. ஏன்னா அவ்வளோ அதில் இருக்கிற அந்த ஹெல்த்தெல்லாம் போயிடுங்க. நம்ம கடையில் முழுசாக வாங்கிட்டு நம்ம அப்படியே நம்ம தண்ணியில் கையில் அலசிக்கணுங்க. அலசி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அதை பொரியல் பண்ணுற டைமில் தாங்க நம்ம அதை கட் பண்ணணும். அதை கட் பண்ணி நம்ம எண்ணெயில் போடணும். நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் கழுவாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். நீங்கள் முழுசாக இருக்கும்போதே கழுவணுங்க. அந்த பிளட்டு தாங்க நம்ம உடம்புக்கு ஹெல்த்தி. அதனால் கட் பண்ணிவிட்டு கழுவக்கூடாது. இது நீங்கள் தான் வீட்டில் தான் வாங்கி நீங்கள் கட் பண்ணணும், கடையிலேயே நீங்கள் கட் பண்ணக்கூடாதுங்க. இப்போ நான் அதை முதவே கழுவி வச்சுட்டு இப்போ நான் கட் பண்ணுறேங்க. இப்போ அதில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதங்கினதுக்கப்புறமா இந்த மண்ணீரல் போட்டிருக்காங்க. இப்போ மஞ்சத்தூள் போடுறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக போடணுங்க மஞ்சப்பொடி. ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு வெறும் தனி மிளகாத்தூளுங்க, வீட்டில் அரைச்சி வைக்கிறதுங்க. இது அதை போட்டு நல்லா பரட்டிக்கணுங்க. இது ஒன்றும் ரொம்ப வேலை இருக்காதுங்க, ஒரு 10 மினிட்ஸ் தாங்க. அப்புறம் பெப்பருங்க, பெப்பர் தூளுங்க. இது நாங்கள் வீட்டிலே ஃப்ரை பண்ணி வைக்கிறதுங்க, ரெடி பண்ணி. பெப்பர் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போடலாங்க. இதுக்கு வெறும் மிளகாத்தூள் தாங்க போடணும், தனியாக கலந்தது குழம்பு பொடியெலாம் போடக்கூடாதுங்க. இது ஜீரகத்தூளுங்க. ஜீரகத்தையும் வீட்டிலே ரெடி பண்ணி நாங்கள் வைக்கிறதுங்க. அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க.
இப்போ நம்ம இதுக்கு வந்து முதல்ல கடாயில் எண்ணெய் போட்டோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி பொடியாக வெட்டி அது போட்டோம். அதுக்கப்புறம் அது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற இந்த மண்ணீரல் போட்டாங்க. இதுக்கு பேர் வந்து செவரொட்டின்னு சொல்லுவாங்கங்க. ஏன்னா இதுக்கு மண்ணீரல்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த மண்ணீரல் போட்டு பரட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடிங்க. இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டணுங்க. பரட்டினதுக்கப்புறமா இதில் வந்துங்க கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கிள்ளி அப்படியே தூவணுங்க, அந்த ஸ்மெல்லுக்காக வேண்டி. இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டணுங்க. நல்லா பரட்டிட்டுங்க. இதில் சும்மா கொஞ்சோண்டு ஒரு கையில் சும்மா லைட்டாக கொஞ்சம் அருவம் தண்ணி மாதிரி தொளிக்கணுங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு வேறு தண்ணி எல்லாம் அதிகமாக ஊற்றக்கூடாதுங்க. இதை வந்து நம்ம அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுக்கிட்டுங்க, அப்படியே சிம்மிலேயே வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணணுங்க. இப்போ இதில் வந்து சும்மா கொஞ்சோண்டு அருவம் தண்ணி நம்ம தொளிச்சிருக்கோங்க. இப்போ அடுப்பை நம்ம ஸ்லோவில் வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடுறோங்க. ஒரு 10 மினிட்ஸில் அது நல்லா வெந்து, நம்ம போட்டது வந்து ஒரு பொடின்னா அதில் கொஞ்சம் கம்மியாகி நல்லா ஃப்ரை ஆகி நல்லா இருக்குங்க. இதை வந்து சூடாக சாப்பாடு வடிச்சிங்க, அந்த சாப்பாட்டில் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்ணுங்க. அது கூட அது சாப்பிடும்போது நம்ம வேறு எந்த குழம்போ சால்னாவோ எதுவுமே ஊற்றி சாப்பிடக்கூடாதுங்க. வெறும் அந்த மண்ணீரில் தான் அந்த சாப்பாடை போட்டு பிசைஞ்சு அப்படி சாப்பிட்ணுங்க. இப்படி வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்டாலும் சரி, மாதத்துக்கு 2 முறை சாப்பிட்டாலும் சரிங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஹீமோகுளோபின் நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு டாக்டர்கிட்ட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியுங்க. அதுக்கப்புறமேல நீங்கள் அதை விட மாட்டீங்க, திருப்பி உங்களுக்கு வாங்க தோணும். நம்ம ஆப்பிள் ஜூஸு, மாதுளம் ஜூஸு, எந்த ஜூஸு போட்டு குடித்தாலும் அதில் ஏற ரத்தத்தை விட இந்த மண்ணீரில் அதிகப்படி நமக்கு ரத்தம் கிடைக்குங்க. என்னுடைய அனுபவத்தில் எனக்கு அதிகமாக இருக்குது. என் பிளட்டும் இப்போ நல்லா இருக்குங்க. இப்போ நான் தான் பேசுகிறேங்க. நான் இந்த நிலமையில் பேசுவேனான்னு கூட எனக்கே தெரியல. அந்த அளவு நான் உடம்பு முடியாமல் இருந்தேங்க. எனக்கு ரொம்ப வந்து வீடிங்கும் இதாகிடுச்சு. வெளியே போனதுனால உடம்புல ரத்தமே இல்லை, எஞ்சி நடக்கிறதுக்கு கூட எனக்கு சக்தி கிடையாது. டாக்டரை பார்க்கும்போது சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒருத்தங்க லேடி எனக்கு இந்த ஐடியா கொடுத்து இதை பண்ணுமா. நாங்கள் இதை பண்ணதுக்கப்புறம் டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்க, உங்களுக்கு எப்படி இவ்வளோ ரத்தம் ஏறிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் இப்படி இதை சாப்பிட்டேன்னு, பரவாயில்ல நீங்கள் இதே மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இதை தான் நானும் மெயின்டைன் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் சொல்கிறேன். என் பசங்களுக்கும் நான் இதை தாங்க கொடுக்குறேன். இன்னொரு கழிச்சு நம்ம பார்க்கலாங்க. ஏங்க இந்த மண்ணீரல் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. 10 மினிட்ஸ் கழிச்சோன்னா இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கங்க, இந்த மண்ணீரல் 10 மினிட்ஸுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு பாருங்கங்க. இப்போ நம்ம போட்டு செஞ்சது எல்லாமே அந்த போட்ட வெங்காயமோ கொத்தமல்லி கருவேப்பிலை எதுவுமே தெரியாதுங்க. ஃபுல்லாக நல்லா வதங்கி சிம்மில் வச்சோம். 10 மினிட்ஸுக்கு அப்புறமா நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். இது சூடாக இருக்கும்போதே நம்ம சாப்பிட்றணுங்க, சாப்பாடு கூட போட்டு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கங்க. இது ரொம்ப ஒன்றும் வேலை எடுக்காதுங்க. 1 மண்ணீரலோ 2 மண்ணீரலோ உங்கள் குடும்பத்துக்கு தக்கன நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு படி சின்ன வெங்காயம் தாங்க போடணும், பெரிய வெங்காயம் யூஸே பண்ணக்கூடாதுங்க. என்ன கொஞ்சோண்டு எண்ணெய் தாங்க, கொஞ்சம் எண்ணெய், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், வந்து இதுங்க மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இவ்வளோ தாங்க. வேறு இதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப வேலையும் இருக்காதுங்க. ஆனால் அது வாங்கி அதை செஞ்சு நீங்கள் கொடுங்கங்க. நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, வயசுக்கு வந்த பசங்களுக்கு கொடுங்க. அவங்க பீரியட்ஸ் டைம்லாம் ரொம்ப ஹெல்த்து கம்மியாக இருப்பாங்க. எல்லாம் பீரியட்ஸ் நின்றதுக்கப்புறமா நீங்கள் கொடுங்க. இது பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைலேருந்து கொடுக்கலாங்க. இது கொடுக்கறதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்த்து தாங்க. இது பொதுவாக பெண்களுக்கும் எல்லாருக்குமே, ஆண்களும் கூட இதை சாப்பிட்லாங்க. ஹெல்த்து நல்லாயிருக்கும், நல்ல பிளட்டு ஊறுங்க. மற்ற ரெசிபியோட இந்த ரெசிபியில் வந்து அதிகமான பிளட்டு தருதுங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி காசு தான் ஜாஸ்தியாக நான் சொல்லி வச்சு வாங்கணுங்க. வேறு மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஒரு பிரியாணி செய்கிறாந்தா கூட கொஞ்சம் நேரம் இழுக்குங்க. இது அதை விட கம்மியான 10 மினிட்ஸ் தாங்க. அதுக்காவது ஒரு 1/2 hour 3/4 hour இருக்கும். இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதிகமாகும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரம் லவ்லி டால்.